பீகார் தேர்தலில் ஜெயிச்சது எப்படிங்க? ஒவ்வொரு பெண்களுக்கும் 10,000 புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஃப்ரீ. திருப்பி தர வேண்டாம், ஃப்ரீ தான். 125 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, ஒரு டேப் ஃப்ரீ. பீகார்ல ஆட்சி செய்யறது பிஜேபியும் நிதிஷ்குமார் கட்சியும் தான். ரெண்டு பேரும் பிளான் பண்ணி எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடியே, அது என்னைக்கு எலெக்ஷன் டேட் அறிவிக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இல்ல, இவங்க போட்டது தான் அவங்க கமிஷனரே. எலெக்ஷன் கமிஷனர் யார் போட்டதே? பிஜேபி போட்டால் தானே. ஸோ என்ன பண்ணாங்க, அழகா 10,000 அடிச்சு விட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் தானா ஓட்டு போட்டாங்க. இது பேக்கெட் வழியா எப்படி ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறத பிஜேபியும் நிதிஷ்குமாரும் கத்து கொடுத்துட்டாங்க இந்த உலகத்துக்கு. இப்ப என்ன நடக்க போகுது? தமிழ்நாட்டில் அட்டகாசமா அவங்க போட்ட ஃபார்முலால போகுது ஆளுங்கட்சி.